அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. உண்மையிலே சிந்து ரொம்ப தைரியமான பொண்ணுதான். ஃப்ளைட் கிளம்பியாச்சு. சிந்து சூப்பர்மா. எல்லாருக்கும் முத கஷ்டமா தான் இருந்தது, ஆனாலும் இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சிந்து, நீ இந்த வீட்ல பிறந்ததுக்கு கொடுத்து வச்சவனா? இந்த வீட்ல வந்து வாழ்றதுக்கு நானா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆசைப்படுறோமோ அதை எல்லாரும் சேர்ந்து நமக்கு சந்தோஷமா செய்யறாங்க. ஆனா இவங்க கிட்ட சிந்து கிளம்பியாச்சா, ஃப்ளைட் கிளம்பிடுச்சான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிளம்பிருச்சு, ஆனா நான் முக்கியமான ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. என்னவா இருக்கும்? இன்னைக்கு டியூட்டிக்கு போலேன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் என்ன ஒர்க்கா இருக்கும் தெரியலையே. ஆனா பேசின வேகத்தை பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி, ஓகே, ஒரு 1 hour கழிச்சு திரும்ப கால் பண்ணலாம். ஹே, இந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி வீட்ல அத பத்தியே பேசிக்கிட்டு சரத்தம் அதையே யோசிச்சுக்கிட்டு ஆக மொத்தம் நாம இம்ப்ரெஸ் பண்றத அப்படியே டீல்ல விட்டுட்டோம். இப்ப நாம என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு வீரா மச்சான், தீரு மச்சான், சக்தி மச்சான் சொன்ன மாதிரி சரத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சரத்து, எனக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சுக்கிட்டீங்கல்ல, ஆனா உங்க அண்ணன் கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இது எப்படி நாமளா செய்யறது? கண்டிப்பா முடியாது. ஆனாலும் இல்ல கண்டிப்பா சரத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதை விட சரத்துக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதை எப்படி நாம செய்யாம இருக்கிறது? என்கிட்ட கேட்காமே எனக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து செய்யற என் புருஷனுக்கு அவருக்காக இந்த ஒரு விஷயமாவது நான் செய்யணும். ஆனா எப்படி செய்யறது? இந்த வீட்டை விட்டு போனா வேற எங்கிட்ட போக பாதை கூட தெரியாது. ஆனா நாமளால இல்ல இது தனியா கண்டிப்பா நம்மளால செய்ய முடியாது. இதுக்கு ஒரே வழி, வீரா மச்சான், தீரு இல்ல அவங்களுக்குலாம் ஒர்க் இருக்கும். அதே மாதிரி நமக்குன்னு ஐடியா கொடுத்தவங்க கிட்டே திரும்ப போய் நீங்களே இதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? வேற ஜீவா இல்ல, இப்பதான் ஜீவாவும் ஜோதிகாவும் ஒண்ணு சேர்ந்து ஜாலியா எங்கேயாவது ஊர் சுத்த வைக்க இருக்காங்க. ஜீவாவை தொந்தரவு பண்றதும் வேண்டாம். ஆனாலும் இது கண்டுபிடிக்கிற விஷயம், அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆள்னா நம்ம சக்கரவர்த்தி அப்பா. இதுக்கு சரியான ஆள் நம்ம சக்கரவர்த்தி அப்பா தான். அவர் டிஎஸ்பி வேற. இதெல்லாம் அவருக்கு சுச்சுப்பி மேட்ரு. இப்பவே போறோம், சக்கரவர்த்தி அப்பாட்ட பேசுறோம். சரத், சீக்கிரமே அந்த பேலன்ஸ் மார்க்க நான் வாங்குறேன். சக்கரவர்த்தி அப்பா இந்நேரம் அபிக்குட்டியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, போய் பார்த்து பேசலாம். சரத்து, சரத்து ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. சிந்து ஊருக்கு போயாச்சுல, சொல்லுடா. கடைசி நிமிஷத்துல பயந்துட்டேன்டா. என்னால அவ அப்படியே போகாம விட்டுருவாளோன்னு. அவளுக்கு என் மேல எதுவும் சந்தேகம் இல்லையே. நான் கரெக்டா வீடியோ கால் பேசுனேன்ல, நீ பக்கத்துல தானடா இருந்த. அவன் நம்பிட்டால, ஒன்னும் எதுவும் பிரச்சனை இல்லையே. ஃபிளைட் கிளம்பினதும் ஃபிளைட் கிளம்பிருச்சு, நாங்க ரீச் ஆனதும் கால் பண்றேன்னு மெசேஜ் பண்ணா. ஓகே ஓகே, எனக்கும் மெசேஜ் பண்ணா. இருந்தாலும் என்னடா ஆச்சு? அது ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டேன். ஓட ஒரு பைக் வந்துடுச்சா, அவன் மேல இடிச்சிடக்கூடாதுன்னு சடன் பிரேக் போட்டு ஒரு நிமிஷத்துல என்னென்னமோ ஆயிடுச்சுடா. ஆனா சரத்து, எனக்கு மட்டும்தான் லேசான அடி. என்னால யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அப்புறம் என்னடா அப்புறம்ங்கிற? முட்டாள், உனக்கு நான் அறிவு இருக்கா இல்லையா? எதுக்காக இவ்வளவு ஸ்பீடா வந்த? இல்ல சிந்துவ பாக்கணும்னு இப்படி பேசுறவன் முதல்ல வீடியோ கால் பண்ணிருக்க வேண்டியதானே. இவ்வளவு ஸ்பீடா வந்து விழுந்து எழுந்து நாங்க அதுக்கு மேல என்னமோ ஏதான் பயந்து போய் வந்தோம். சித்தார்த், உன்னை இங்க வந்து பாக்குற வரைக்கும் நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும். சாரி திரு, சிந்து ஊருக்கு போனதுக்காக நான் எதையும் சொல்லிக்கல. ஏண்டா நல்லவனே, இப்படி எல்லாம் ரொம்ப நல்லவனா இருக்காதடா. ஏதோ ஒண்ணு அதுவா நடந்திருக்கு. சிந்து கிட்ட பேசும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் உன் பக்கத்திலே வந்து இருந்திருப்பால. என்னடா என்ன பாக்குற? அவங்கிட்ட கேள்றா, அவன் அதுக்குதான் ஆசைப்பட்டான். ஆனாலும் உன் பேச்ச மட்டும் குறைச்சிடாத. அதெல்லாம் என் கூடயே பிறந்தது. இப்படி பிறக்கும் போதே பேசிட்டே பிறந்தியா? ஐயா, அழுதுகிட்டே பிறந்தேன். நான் அழுத அழுகைக்கு டேய் நிறுத்திக்கோ. சும்மாவே பயங்கர டென்ஷன்ல இருக்கோம். இரு, யார் வேண்டானா? ஆனா நானும் கூலாதான் இருக்கேன். ஜீவா, சொல்லுடா. சிந்துக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லையே. இனி டவுட் வந்தா என்ன, வராட்டி என்ன, அவ இன்னைக்கு நைட்டுக்குள்ள லண்டனை ரீச் பண்ணிடுவா. இனி உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய், உனக்கு எல்லாமே இனி பிரச்சனை தான்டா. ஆமா, எங்க அடிபட்டுச்சு? லேசான அடிங்கிற, ஆனா ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா படுக்க வச்சிருக்காங்க. இந்த பார்ட்ஸ் எந்தெந்த அளவுக்கு வீக் ஆயிருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? பொருடா, தெரிஞ்சுக்க வேணாமா? முகத்தை தவிர கை கால் எல்லா இடத்துலயும் அடிடா. பக்கத்துல இருந்த இரும்பு போர்டுல முட்டிதான் கார் நின்னுச்சு. அதனால கார் கண்ணாடி எல்லாமே பிளாஷ் ஆயிடுச்சு. கண்ணாடி பட்டு
உடம்பு எல்லாம் காயம் தான்டா. ஷோ ஏன்டா டேய் அது எப்படிடா முகத்துல மட்டும் படாம காப்பாத்துன? அதான்டா எனக்கே தெரியல. முகத்துல மட்டும் ஏதாவது காயம் பட்டிருந்தது நான் கண்டிப்பா சிந்து கிட்ட வீடியோ கால் பேசிருக்கவே முடியாது. அவ காயத்தை பார்த்திருந்தா கண்டிப்பா ஊருக்கும் போயிருக்க மாட்டா. அதைத்தான் நானும் சொல்றேன். காயத்தை காமிச்சு ஊருக்கு போகாம நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே? ஜீவா நானும் தான் அவ ஊருக்கே போக கூடாதுன்னு நேத்து நைட் வரைக்கும் நினைச்சிட்டு தான் இருந்தேன். காலையில மனசை மாத்திக்கிட்டியா? சொல்றத கேளுடா. சரி சரி சொல்லு சொல்லு. ஏன் ஒருத்தர் சந்தோஷத்துக்காக அவளோட சந்தோஷம் போக கூடாதுல? ஏன் சிந்துடா அவ ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றலாட்டி என்ன நான் புருஷன்? இதுக்கு ஒன்னும் குறை இல்ல. ஏண்டா இதுக்கெல்லாம் அவார்டாடா கொடுக்க போறாங்க? ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்க? பிராக்டிக்கலா யோசிங்கடா. இல்ல இப்ப நீ பொண்டாட்டிய லண்டனுக்கு அனுப்பிட்டேன்னு உனக்கு என்ன ஊருக்கு மத்தியில ஒரு சிலையா வைக்க போறாங்க? இல்லடா அது உண்மைதான். இப்ப என்ன இவன் தான் சித்தார்த்து பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றிட்டான்னு சிலை வைக்க போறாங்களா என்ன? என்னடா உனக்கு எதுவும் கிடையாதுல? ஜீவா உனக்கு புரியலடா. நம்ம கிட்ட ஆசைப்பட்டு உன்னை கேட்டு அதை நம்ம நிறைவேற்றும் போது அது ஒரு எப்பா சந்தோஷம் மட்டும் சொல்லிடாத. அது கொஞ்சம் ஃபீலா இருந்தாலும் பீலா விடாதடா பீலா விடாத. இங்க பாரு சித்தார்த், இப்ப நான் படிக்க போறேன் அங்கதான் படிக்க முடியும்னு சொன்னா ஓகே தாராளமா அனுப்பி படிக்க வை. இல்ல அங்க போய் ஏதாவது சோசியல் சர்வீஸ் பண்ண போறேன்னு சொன்னா சரி போய் பண்ணு. ஏதோ உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல மத்தவங்களுக்காவது பிரயோஜனம் ஆகுதேன்னு அதுக்கும் அனுப்பி வைக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏண்டா நீ சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ற. அதை விட எங்க மாமா அதான் உன் பொண்டாட்டியோட அப்பா அவரு பெரிய பிசினஸ் மேன். இதுல இவ வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி என்னடா இன்னொரு வீட்டை கட்ட போறீங்களா? இல்ல சம்பாத்தியம் பண்ண காசெல்லாம் வைக்க ஒரு பீரோல் வாங்க போறியா? ஷோ ஏண்டா இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அவனே முடியாம வழியில படுத்து கிடக்கான். வழியோட வழியா பேசினாதான்டா அறிவு வரும். ஏய் நீ முடிச்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்க. இனிமேலும் இதெல்லாம் தொடரக்கூடாதுங்கிறதுக்காக பேசுறேன். நீ எதுவுமே பேச வேண்டாம். வெளியே போ. வெளியே போ. என்ன பார்த்து சொன்ன? ஆமா டேய் என் கண்ணை பார்த்து சொன்ன? ஆமாண்டா முட்டை கண்ணு முடியா. வெளியே போடா. எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி சும்மா நொய்யுன்னு. டேய் நான் பேசுறதெல்லாம் லூசு மாதிரி இருக்கும்டா. ஆனா அது உண்மைதான்டா. டேய் வாசம் செய்பவனே வாய மூடு. ஏய் நான் சொல்றது சரிதான். சும்மா தங்கச்சியோட ஆசை பொண்டாட்டியோட ஆசைன்னு எல்லாம் இங்க வந்து 3 இடியட்ஸ் மாதிரி நிக்கிறீங்க. ஒண்ணு படுத்து கிடக்கு அதுவும் முடியாம. சித்தார்த்து வழியில ஐயோ அம்மான்னு கத்தல. ரொம்ப வலிக்குதுடா. நீ வேற கத்துடா கத்து. ஆனா யாரும் வரமாட்டாங்க. ஜீவா என் மனசுல பட்டதா நான் பேசுறேன் அவ்வளவுதான். இதோ இப்ப முடியாம படுத்து கிடக்கான். நீ நேரம் சிந்து பக்கத்துல இருந்தா அவனுக்கு ஆறுதலா இருக்கும். அதை விட்டுட்டு நான் சொல்றதை எதையாவது கேட்டீங்களாடா? ஜீவா பேசுடா. நீ என்ன பேச போற? நான் பேசுறது எல்லாமே தப்புன்னு சொல்லுவியே. நீ யோசிக்கிறதுல நீ பேசுறது கரெக்டா இருக்கலாம். ஆனா நான் யோசிக்கிறதுல நான் செய்யறது கரெக்ட் தான் என்ற நமக்கு முடியாட்டி நாம தானே பாத்துக்கணும். நம்மள பாத்துக்கிறதுக்காகவே நம்மள நம்பி வந்த பொண்ணுங்க அவங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு பிடிச்சது எதையுமே செய்யாம நம்ம கூடயே இருக்கணுமா? இதெல்லாம் என்னடா அராஜகம் மாதிரி தெரியல? ஏன்னா அராஜகமா? ஆமா நமக்காக நம்மள நம்பி அவங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒருத்தருக்காக நம்ம குடும்பத்தை அவங்க குடும்பமா நினைச்சு எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி வராங்க. அவங்களுக்கு நம்ம பெருசா என்னடா செஞ்சிட போறோம்? புடிச்சதை செய்யலாம். அதுல தப்பே இல்ல. இப்ப என்ன வலியை என்னால தாங்கிக்க முடியும். இது என்னடா பெரிய வலி? சின்ன புள்ளையில இருந்து கொடுமையான வலினா பசிய தாங்கிக்கிறது. அதையே எவ்வளவோ தாங்கி மேனேஜ் பண்ணி நான் வந்துட்டேன். இப்ப என்ன இதோ கூப்பிட்டா நீங்க எல்லாம் வரமாட்டீங்களா? அதை விட என் அப்பாவும் பக்கத்துல தானே இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். ஏய் ஜீவா போதும். இப்ப பேசுறது பொண்ணுங்களுக்காகடா. சித்தார்த்து சொல்றதும் சரிதான். சுயநலமா யோசிக்க கூடாது. கொஞ்ச நாளும் நம்மள நம்பி வந்த பொண்ணுக்காகவும் யோசிக்கணும். சரி ஓகேடா. சிந்து நம்மள விட்டு இருக்காளேன்னு எனக்கு ஒரு வருத்தம். அதுக்காக எப்படினாலும் பேசி உங்களை இது பண்ணிடலாம்னு நினைச்சேன். அப்படி பாக்காதடா. நான் என்ன பண்ணட்டும்? சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கூடயே இருந்து வளர்ந்தவ டக்குன்னு 2 வருஷம் போய் தனியா இருப்பேன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்க. அது என்னால ஏத்துக்க முடியல. அவ்வளவுதான். இனி ஏத்துக்க பழகுறேன். ஓகேவா? சரிடா. சரி நான் முத அப்பாக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன். திரு என்ன சித்து? நீ யார்கிட்ட சொன்னாலும் சரி. ஆனா சிந்துக்கு மட்டும் தெரியவே கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோடா. அது மாதிரி நானும் சிந்து கிட்ட பேசும்போது இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தெரியாம பார்த்துதான் பேசணும். சிந்துக்கு ஒரு சின்ன டவுட்னாலும் அவளால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. இங்க இருந்தா கூட ஓகே ஏதாவது பேசி நான் பக்கத்துல சமாளிச்சுக்குவேன். அவ்வளவு தூரத்துலங்கும் போது டக்குன்னு அவளால திரும்பியும் வர முடியாது. அவளுக்கு தெரிஞ்சு அங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம்டா. அதனால சிந்துக்கு மட்டும் இது தெரிய வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்கடா. ஓகே சித்தார்த். சரிடா பாத்துக்கோ. நான் போய் அபிமன்யு அங்கிள்கிட்ட சொல்லிட்டு வர சொல்றேன். என்ன தேவையோ உடனே கால் பண்ணு. நாங்க பாக்க வரோம். அதுக்கப்புறம் நைட் டைம்ல கூட அம்மா அத்தை யாரையாவது இங்க வர சொல்றேன். உன் கூட கொஞ்சம் துணையா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். யாரும் பாத்துக்க வேண்டாம். எனக்கு இங்க இருந்துக்க தெரியும். தனிமைங்கிறது எனக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால என் தனிமையில யாரும் தலையிட வேண்டாம். அப்பப்போ இந்த மாதிரி வந்து பேசிட்டு போனா போதும். ஏன்னா படுத்தே இருக்கிறதுக்கு நேரம் போகும். அப்பனா நாங்களும் உனக்கு டைம் பாஸ். ஏதோ ஒண்ணுடா. யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தா புரிஞ்சு போச்சு. சிந்து நினைப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவன் நினைப்பெல்லாம் எப்பவும் மறையாதுடா. அப்பா முடியலப்பா. சரி ஓகேடா.
பாத்துரு, சிந்து லண்டனுக்கு போனதுமே கால் பண்ணுவா. பாத்து கவனமா பேசிக்கோ. திரு, நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன்டா. அப்போ சித்து உன் கூட டேய் அந்த முட்டைக்கான முழியனை மட்டும் விட்டுட்டு போயிடாத. பேசி பேசி இங்க இருந்து என்னை எழுந்து ஓட வச்சிருவான். நானே தனியா கூட இருந்துக்கிறேன்ப்பா. எல்லாரும் கிளம்பிருங்க. டேய், இப்போ உன் பேச்ச கேட்கற நிலைமையில நான் இல்லப்பா. போயிட்டு வரீங்களா? கவனிச்சுக்கிறேன்டா, திரும்ப வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, ஓகே சித்து, நானும் அப்பப்பா வரேன். இப்ப முதல்ல நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு கிளம்புறேன். சரத்து, நான் வரும்போதே பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். கண்டிப்பா 5 நாளாவது பெட் ரெஸ்ட், அதுவும் இங்க ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கிளாஸ் நிறைய இடத்துல பதிஞ்சிருக்கு. அது எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாம புண்ணாயி செட்டிக் ஆயிடக்கூடாது. இங்கே இருக்கிறது ரொம்ப சேஃப்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகேடா, 5 நாள் தானே, பாத்துக்கலாம். சீத்து, சரி ஓகே, நீ எதுவும் நினைக்காத. லண்டனுக்கு போனதுமே உன் சிந்து கால் பண்ணுவா. ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட் தெரியாம பார்த்து பேசு. ஓகேடா. சரி, நாங்க கிளம்பவா? போயிட்டு வாங்கடா. போகும்போது சிஸ்டர்ட்ட சொல்லிட்டு போயிடுங்க. ஏதாவது தேவைன்னா அவங்கள கூப்பிட்டுக்கிடுவேன். நான் பாத்துக்கிறேடா, பக்கத்துல இருக்க சொல்றேன். பக்கத்துல வேண்டாம், கூப்பிடுற தூரத்துல இருந்தா போதும். ஆக மொத்தம் இனி இனிமை தனிமை ஏன்னு தனிமையிலே ஸ்டே பண்ணணும்னு நினைச்சிட்ட. இந்த சிரிப்புக்குள்ள 1000 வழி இருக்கிறது தெரியுதுடா. ஆனா என் தங்கச்சிக்காக, என்ன நம்பி வந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிற பாத்தியா? சித்தார்த், உண்மையிலே நீ கிரேட்ரா, ரொம்ப ரொம்ப கிரேட். என்னங்க, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. சித்தார்த், இப்ப ஓகே வாங்க. இப்ப எப்படிங்க இருக்காங்க? வலி எல்லாம் குறைஞ்சிருக்கா? அது எப்படிமா, உடம்பு ஃபுல்லா கண்ணாடி செல் தான். ஏதோ அந்த டைம்ல கைய வச்சு முகத்தை மூடிக்கிட்டான், அதனால முகம் மட்டும் தப்பிச்சது. இவ்வளவு கிளாஸ் குத்தி வலி இல்லாம இருக்குமா? இதுல டாக்டர்ஸ் வேற எந்தெந்த இடத்துல கிளாஸ் இருக்குன்னு பார்த்து பார்த்து எடுத்து அதுக்கு மருந்து போட்டு, அப்பப்பா ரொம்ப கஷ்டம்தான். என்னங்க இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம். மெதுவா வந்தாதான் என்னவா? இந்நேரம் சித்தார்த்தால வேற யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இதுக்குதான் மெதுவா வரணும்னு சொல்றது. எங்கம்மா, மீட்டிங் சொல்லிட்டு போயிட்டான். சரி ஓகே, மீட்டிங்ல இருந்து வீடியோ கால் பண்ணி முதைய பேசிருக்கணும். அதை விட்டுட்டு சிந்துவா பாக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்பீடா வந்தா. ஆனா என்ன, இதெல்லாம் சிந்துவுக்கு எதுவுமே தெரியாம அவளாட்டுக்கு லண்டன் போயிட்டா. என்னங்க, இது மட்டும் சிந்துவுக்கு தெரிஞ்சிருந்தது கண்டிப்பா ஊருக்கே போயிருக்க மாட்டா. அது எப்படி போவா? சித்துவே வீடியோ கால் பேசுனதுக்கு அரை மனசோட தான் கிளம்பினா. பக்கத்துல வரலையே பேசலையேன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல் தான், புலம்பி தள்ளிட்டு தான் போயிருக்கா. என்னங்க, ஃளைட் ஏறினது மெசேஜ் பண்ணான்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பேசினாளா? ஆமாமா, நைட்டு 7 மணிக்குள்ள ரீச் பண்ணிடுவேன். ரீச் பண்ணதுமே உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அப்புறம் இனிமேல் போன் ஒர்க் ஆகாது, அங்க போயிட்டு சிம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுறேன்னு சொல்லிருக்கா. ஓ, ஓகே ஓகேங்க. 7 மணிக்கு அங்க போனானா அவர் ரூமுக்கு போக 8-9 மணி ஆயிடும். 10 மணிக்குள்ள எப்படியும் கால் பண்ணிடுவா. என்னங்க, சிந்து கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான், உடனே இங்க வரணும்னு இருப்பா. பொதுவாவே எல்லாரும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். சந்தோஷமான விஷயம் எல்லாத்தையுமே சிந்து கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவோம். ஏதாவது கசப்பான விஷயம்னா அது சிந்து கிட்ட அவாய்ட் பண்ணிக்கலான்னு. இது நல்லதுதான். நாமளாவது இங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கோம், யாருக்காவது ஒரு ஆள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அப்படியே அது ஒரு மாதிரி போயிடும். தனியா இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். மறந்து கூட நீயும் எதையும் சொல்லிக்கிடாத, புரியுதா? சரிங்க. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அம்மா கிட்ட வரும்போதே காஃபி சொல்லிட்டு வந்தேன். ஏங்க, நான் கொண்டு வந்திருப்பேன்ல. இல்ல இருக்கட்டும். அம்மா, என்ன நீ இப்படி இருக்க? என்ன? தலைய பின்னி போடல, தலையில பூ இல்ல, நெத்தியில பொட்டு இல்ல, என்னம்மா? ஐயோ, நீங்க வேறங்க, இவ்வளவு நேரம் எழுந்திருக்கவே முடியல. நேத்தெல்லாம் நல்லா தானங்க இருந்தேன், இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப முடியல. ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கேங்க, மறுநாள் ஏண்டா விடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்குலாம் ரொம்ப முடியலங்க, சரியா சாப்பிட கூட இல்ல. என்ன சாப்பிடலையா? கால் பண்ணி கேட்டப்போ சாப்பிட்டேன்னு சொன்ன. சாப்பிட்டேன், கொஞ்சமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஓ, இது வேறயா? சரி, நீ உட்காரு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன். கண்டிப்பா முடியாதுங்க, நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு. இல்ல, நான் போய் அத்தை கிட்ட காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா கொண்டுட்டு வருவாங்க. என்னங்க நீங்க, இது கூட என்னால முடியாதா? இதுக்கு போய் அத்தைய அங்க இருந்து இங்க நம்ம ரூமுக்கு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் போய் எடுத்துட்டு வரேன். ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாலும் ஒரே தலைவலியா இருக்கு. சரி ஓகே, போ, நான் ஒரு 1/2 hourல வரேன். சரிங்க. ஏய் வாசுகி, சொல்லுங்க. சித்தார்த்துக்கு இப்படி ஆயிடுச்சு, சிந்து ஊருக்கு போயிட்டா அப்படி இப்படி வீட்டுல எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருந்தா. நானும் சேர்ந்து கண்டிப்பா புலம்ப மாட்டேன். இது திடீர்னு நடந்த ஆக்சிடென்ட், இது சிந்து கிட்ட சொல்ல வேண்டாம். சித்தார்த் நார்மலா ரொம்ப தெம்பா இருக்காரு, சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்றேன். என்ன சிரிக்கிறீங்க? மனசுல உள்ளது அப்படியே சொல்றியே. அதான் உங்க வாசுகி. சரிம்மா, மெதுவா நடந்து போ. கண்ணை திறந்து தரைய கீழே பாக்கணும். வானத்தை பாத்துக்கிட்டே டங்கு டங்குன்னு நடக்க கூடாது. அந்த அளவுக்கு நடக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்ல. நான் இங்க இருந்து 8 வச்சு கிச்சனுக்குள்ள போங்கல, இங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு எனக்கு முன்ன கிச்சனுக்கு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே நடந்து போ. இல்லையே பாரு, பொடி நடையாவே 8 வை, வேகமா மட்டும் நடந்துராதங்கிறீங்க. ஏன்னா உன் நடைய பத்தி எனக்கு தெரியும். திடீர்னு ஐயோ அம்மான்னு விழுந்துகிட்டு இருப்ப. என்னங்க?
சரி சரி போ போ வந்துடுறேன். சீக்கிரம் வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஐயோ ஆத்தாடி சாப்பாடா? கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஆனாலும் என் பையன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. டேய் அபிமன்யு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. நீ மட்டும்தான் பணத்துக்காக பேராசைப்பட்டு சின்ன வயசுல அவனுக்கு அம்மா பாசம் கிடைக்க விடாம ஆக்கினது நீதான். சொல்ல போனா என் மனைவி செத்ததுக்கு காரணமும் நான் தான். நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா அவ போயிருப்பாளா? என்ன நினைச்சு கவலைப்பட்டேவும் போலீஸ் எல்லாம் வந்து போறாங்கன்னு பார்த்து அதுல மனசு உடைஞ்சு உடம்புக்கு முடியாம என்னாலதான் அவ போய் சேர்ந்தா. அதுல இருந்து என் மகனுக்கு துன்பம் ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் அது முடியல. பெத்தவ மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் பெத்த பிள்ளை எப்படி விடுவாளா? இன்னைக்கு அவன் என் மகனை தனியா விட்டுட்டு போனாலோ அன்னில இருந்து என் மகனுக்கு தனிமையே கெதியா போச்சு. முடியாத நேரம் கூட தனியா கிடக்கான். எல்லாம் என்னாலதான். அப்ப செஞ்ச பாவம் புள்ளையதான் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கு. கொஞ்சம் நெஞ்சமா பாவம் பண்ண எல்லாத்துக்கும் இப்ப என் புள்ள அனுபவிச்சுட்டு இருக்கான். என்னைக்குதான் இதை தீர போதோ. அபிமன்யு, சத்தியமூர்த்தி, வாங்க 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 சத்தியமூர்த்தி, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் அபிமன்யு, என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? இளங்க ரத்னம் சார் உங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவன் கிடக்கும், அவனுக்கு என்ன இந்நேரம் என்ன சந்தோஷமா நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனாலும் என் நண்பனுக்கு இருக்கிற எண்ணம் பெத்தா பணம் எனக்கு இருக்கா? என் நண்பன் என் மேல வச்சிருக்கிற அக்கறைய நான் என் புள்ள மேல வச்சிருந்தேன்னா இப்ப என் புள்ள சந்தோஷமா இருந்திருப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா கஷ்டப்படுறது ஃபுல்லா என் புள்ளதான். மனசு வெறுத்துருச்சு சத்தியமூர்த்தி, மனசு வெறுத்துருச்சு. இத்தனையோ பேர் நமக்கு ஒரு புள்ள வந்துடாதான் தவா இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்க கிட்ட என் புள்ள போய் பிறந்திருக்க கூடாது. பாவப்பட்ட என் கிட்ட பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான் சத்தியமூர்த்தி. ஐயோ அபிமன்யு, என்ன இப்படி பேசுறீங்க? சித்தார்த்துக்கும் ஒண்ணு இல்ல, இப்ப ஓகே தான். இப்பதானே நம்ம வீட்டுல எல்லாரும் போய் பாத்துட்டு வந்தாங்க. டாக்டர் கிட்ட பேசினப்போ காயம் ஃபுல்லா சீக்கிரம் ஆறிடும். உள்ளன் போய் எக்ஸ்ரே எல்லாம் பாத்துட்டாங்களா? ஏன்னா கிளாஸ் ஏதாவது உள்ள போயிருந்தா அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அந்த புண்ணு எதுவும் செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக தான் கண்டிப்பா 5 நாள் பெட்லயே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தக்கன ஆன்டிபயோட்டிக் அப்புறம் டிடி ஊசி எல்லாம் போட்டு கொஞ்சம் நார்மல் ஆக்கிடுவாங்க அபிமன்யு. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அதை விட சித்தார்த்த பாத்தீங்களா, அவ்வளவு தெளிவா நல்லா பேசிட்டு இருக்கான். ஐயோ சத்தியமூர்த்தி, என் புள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும். என் புள்ளைய பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் எப்பயும் அவனுக்குள்ள கஷ்டத்தை வெளியே யாருக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கவே மாட்டான். ஆனா அவன் உள்ளுக்குள்ள வலி வேதனையோட தான் இருப்பான். நானும் போனேன், என்கிட்ட அவ்வளவு இதா பேசுறான். நீ எதுக்கு வந்த? இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்த, இப்போ எதுக்கு இங்க வந்து உக்காந்துருக்க? ஒழுங்கா வீட்டுக்கு போயான்னு சொல்லி இதோ என்ன வீட்டுல வந்து உட்கார வச்சுட்டு அங்க அவன் தனியா கடந்து கஷ்டப்படுவான். இத்தனை பேர் சொல்றாங்க, சாலா வயசு மரகதம் என் வேதவழி அக்கா கூட இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க. யாரு பேச்சாவது கேக்குறானா? யாரு என் பக்கத்துல இருக்க வேண்டாம், என்ன எனக்கு பாத்துக்க தெரியும்னு அங்க தனியா படுத்து கிடக்கான். கேட்க மாட்டான். என் புள்ள யார் பேச்சு கேட்க மாட்டான். அவன் கேக்குற ஒரே பேச்சு சிந்து மட்டும்தான். அவளும் பக்கத்துல இல்ல. இனி அவன் இஷ்டப்படிதானே இருப்பான். கஷ்டப்பட்டு தான் இருப்பான். அபிமன்யு, வேண்டாம், நீங்க இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகாதீங்க. எல்லாம் மாறும் அபிமன்யு. சொன்னாங்க, எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஆனா சித்தார்த் எவ்வளவோ பாதையை கடந்து வந்துட்டான். இனி கடக்க போற பாதை ரொம்ப ஈஸியானதுதான். நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. திக்கற்றவனுக்கு கடவுள் துணைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சித்தார்த்துக்கு கடவுள் துணையா இருப்பாரு. இந்த மாதிரி பேசி மனசை தேத்திக்கிட வேண்டியதான். ஆனா என் பையன் படுற கஷ்டம் மாறுமா? சரி, அவன் விதி, அவன் தலையெழுத்து. அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும்? அபிமன்யு, சரி விடுங்க. நாளைக்கு காலை சீக்கிரம் போய் நம்ம சித்தார்த்த பாக்கலாம். நைட்டுக்கு யாராவது போய் இருக்கணும் தான் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் சித்தார்த்து கூட இருக்கதான் செய்வாங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அபிமன்யு. இல்ல சத்தியமூர்த்தி, வீட்டுல உள்ள எல்லாரும் சித்தார்த்த பாத்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. பாவம் பண்ண, துரோகம் பண்ண, என்னையே மன்னிச்சு இந்த அளவுக்கு ஏத்துக்கிட்ட இந்த குடும்பம் என் புள்ள ஒண்ணுமே பண்ணல. எனக்கு பிறந்ததை தவிர அவனை மட்டும் கை விட்டுருவாங்களா என்ன? பார்த்து நல்லாதான் பாத்துக்குவாங்க. நான் தான் சொல்றேன்ல, என் மவன் கேட்க மாட்டான். சிந்து பக்கத்துல இல்லாததே அவனுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுல மிச்சவங்க பக்கத்துல இருக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். தனிமை மட்டும்தான் சந்தோஷம் நினைச்சு தனியா இருக்கணும்னு தான் நினைப்பான். என்ன பண்ண? இது எதுவுமே தெரியாம ஏன் மருமவ லண்டன்ல அதுவும் வேலைக்குன்னு சொல்லி அங்க இந்நேரம் போயிருப்பா. இதெல்லாம் என் மருமகளுக்கு தெரிஞ்சாங்க ஒரு நிமிஷம் இருக்க மாட்டா. ஆனா தெரிய வேண்டாம். முத ஏன் மருமக அவளோட ஆசைன்னு சொல்லி ஊருக்கு போயிருக்கா. போய் சந்தோஷமா அவ வேலைய பாக்கட்டும். யாரோ கிட்ட சொல்ல வேண்டாம். நானும் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி என் பிள்ளைக்கு கடவுள் துணையா இருப்பாரு. கண்டிப்பா கடவுள் துணையா இருப்பாரு.
ச்சே, தனியா வந்துட்டேனே. இருக்கட்டும் இருக்கட்டும், சித்துக்கிட்ட எப்படியாவது பேசி சீக்கிரமே இங்க வர சொல்லலாம். இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாங்க, வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. யார் வருவா? ஐயோ, நம்ம தமிழ்காரங்களா இருந்தா நல்லா இருக்கும். வர்றவங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா என்னன்னு தெரியலையே. சீக்கிரம் வந்துட்டாங்களாம். நம்ம ஸ்டே பண்ற இடத்த பார்த்துட்டு அப்படியே எல்லாருக்கும் கால் பண்ணி பேசணும். அத சித்து கிட்ட பேசணும். டேய் எருமை, நீ நேர்ல வந்திருந்தா இவ்வளவு ஃபீல் இருந்திருக்காதுடா. நீ வராதனால என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரி வலிக்குது. கஷ்டமாவே இருக்கு சித்து. அத உன்கிட்ட நான் பேசணும்டா. பேசினாதான் நார்மலா இருக்க முடியும். யார் நம்மள பிக்கப் பண்ண வருவா? ஐயோ, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரில இருக்கு. அங்க ஒருத்தவங்க வர்றாங்க. ஹாய் மேம். ஹாய் சிந்து. யா நீங்க தான் என்ன கைடு பண்ண? எஸ் மேம். தமிழா? யா மேம். அப்போ ஓகே, போலாமா? போலாமே. என்னை அறியாமலே கால்கள் நடை போடுதே, வலி கூட இந்நேரம் சுகமாகுதே. உன் காலடியில் கிடப்பது மணல் இல்லை, என் மனம்தான். என்னை தவிர